நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள். சனிப்பெயர்ச்சி 2026. அன்பு பக்தர்களே, ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இப்போது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஒரு வருஷம் ஆயிடுச்சு சனிப்பெயர்ச்சி நடந்து. கடந்த 2025 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு, போன பொங்கலுக்கே சனி பகவான் திருக்கணிதப்படி மீனராசிக்கு வந்துட்டார். ஆனாலும் கூட திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கிய பாம்பு பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இப்போ தான் இது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியும் நமக்கு நடந்துடுச்சுன்னா எந்த குழப்பமும் இருக்காது, நோ கன்ஃபியூஷன்ஸ். கம்ப்ளீட்டாக சனி பகவான் மீன ராசியில் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிடும். அப்போ இந்த உறுதித்தன்மை அதோடு மட்டும் அல்லாது சனி பகவான் மட்டும் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் மட்டும் ஒரு ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாருன்னா வரப்போகிறாருன்னா 6 மாதத்துக்கு முன்பாகவே அதற்கு உண்டான அறிகுறிகள் தெரிந்துவிடும். சரி, இப்போ இந்த சனி பெயர்ச்சியால் யாராருக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த ராசிக்கெல்லாம் பரிகார ராசிகள், இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ, இது காமனான இன்ட்ரோ. ஃபஸ்ட்டு ஒரு 4 நிமிஷம் எல்லா ராசிக்கும் ஜென்ரலான இன்ட்ரோவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்கள் இருக்கும். கடைசியாக எண்டு கார்டு இருக்கும். அப்போ இந்த சனி பெயர்ச்சி கும்பராசிக்கு இது நாள் வரையில் ஜன்ம சனி முடிஞ்சுதா இல்லையான்ற குழப்பம் இருந்தது. கம்ப்ளீட்டாக கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்கு கம்ப்ளீட்டாக ஜன்ம சனி முடியுது. அதே போல் மகர ராசிக்கும் கம்ப்ளீட்டாக 7.5 சனியை அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டோட்டலாகவே அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. மகர ராசி டோட்டலாக சனி அந்த 7.5 சனியை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மீன ராசிக்கு ஜன்ம சனி ஆரம்பம். மேஷ ராசிக்கு 7.5 சனியில் முதல் பாகம் ஆரம்பம். ரிஷப ராசிக்கு சனியுடைய பார்வை படப்போகுது. மிதுனத்துக்கு ஒன்றும் கிடையாது. கடகத்துக்கு சூப்பராக இருக்கும், கவலையே பட வேண்டாம். அதே போல் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி கண்டிப்பாக ஆரம்பம். திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம். கன்னி ராசி கேட்கவே வேணாம், கண்டகச்சனி. துலாத்துக்கு பிரச்சனை இல்லை. விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் 5ஆம் இடத்தில் சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதுவும் சிறப்பாகவே உள்ளது. தனுசு ராசி அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த அர்த்தாஷ்டம சனி உள்ளது. அப்போ இந்த சனியால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம். இந்த 7 ராசி அன்பர்களும் நிச்சயமாக பரிகார ராசிகளாக இருக்கிறார்கள். மீதமுள்ள ராசிகள் நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கடகராசிக்கு ஒரு சிறப்பாகவே இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சனி பெயர்ச்சிக்காக பரிகார யாகம் நடைபெறுகிறது, பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, தொழில் ரீதியாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாக, மெயினாக மனக்குழப்பங்கள், எந்த ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் கிளியர் ஆகிறது. மெயினாக டிப்ரெஷன்ஸு, மன அழுத்தம். ஒரு விஷயம் நம்ம நினச்சி அது நடக்கலைன்னா அது எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுங்கிறது எனக்கு தான் தெரியும். அதுவும் இந்த சனியுடைய தாக்கம் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த டிப்ரெஷன் அங்கே இருக்க தான் செய்யும். அது பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போய் விட்டுடும். ஆகையினால உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியாகும். ஸோ உங்கள் நல்ல ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலையில் சிறப்பாக இருக்கணும், வேலையில் நிம்மதி இருக்கணும். மெயினாக வேலையில் நிம்மதி இருக்கணும், தொழிலில் நிம்மதி இருக்கணும், தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கணும், கடன் சுமைகள் அடையணும். மெயினாக கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் அடையணும். அல்லது குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகணும். ஸோ இது மாதிரி உங்கள் ப்ரேயர்ஸ் எதுவாக இருந்தாலும் வேண்டி மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இதில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். சங்கல்பத்துக்கு உங்கள் பேரை பதிவு பண்ணணும். அப்படின்னாக்கா நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த ஹோமத்திற்கு உரிய கட்டணத்தை செலுத்தி
அப்போ இந்த 2026 மார்ச் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, வாக்கிய சனிப்பெயர்ச்சி டோட்டலாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போமே. வாழ வைக்கிறது தானே தெய்வங்கள் இருக்குது. நவகிரகங்கள் ஆனாலுமே கூட என்னதான் நமக்கு கர்மாவாக இருக்கலாம், அந்த கர்மா கூட நம்மளை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு தான். இன்னும் நீ பெட்டராக இருக்கணும், இதெல்லாம் நீ இந்த எக்ஸாம் எழுதிட்டா நீ பாஸ் பண்ணிட்டா வேலைக்கு போயிடலாம், நல்லா சம்பாதிக்கலாம், எப்படி டீச்சர் சொல்லித்தராங்களோ அதை போல். அப்போது கிரகங்கள் தெய்வங்கள் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் இருக்குது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறது. உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குது, என்னெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, சிறப்பான ராஜயோகம். சிறப்பான ராஜயோகம் என்ன மாதிரியான ராஜயோகம்? நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ நம்ம ஒரு 5, 6 ஆமாம் 6வது 8வது ராசியாக, ஆமாம் 7வது ராசியாக உங்களை பேசுகிறோம். மேஷத்துலேருந்து 7வது ராசியாக துலாம் ராசியாக பேசுகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி 4 ராசிக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டோம். மிதுனம், கடகத்துக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம். அதற்கு அடுத்தபடியாக பாதிப்பு இல்லாத ஒரு நன்மை பெறும் ராசி எதுனா துலாம் ராசி தான். நான் எப்பொழுதுமே துலாம் ராசியை ஒரு உதாரணமாக சொல்வது உண்டு. நீண்ட நாள் போராட்டங்கள் இப்பொழுது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாள் போராட்டங்கள் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் போராட்டமாக இருக்கும், முயற்சியாக இருக்கும். நீங்கள் எவ்வளவோ உங்கள் திறமையெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போலாம் கிடைக்காத வெற்றி இப்போ நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் வீட்டில் போய் போடா இது எனக்கு வெற்றியே வேணாம் அப்படின்னு உட்காந்துருக்கும் போது தட்டி உங்களை கூப்பிட்டு போவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய அன்பு சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் இப்போ தான் அவங்க நினச்ச வாழ்க்கைக்கு உள்ளே வந்திருக்கிறாங்க. துலாம் ராசி எத்தனை வருஷமாக அவங்க போராடுறாங்க. நம்ம வந்து ஒரு அங்கீகாரம், ரெக்கக்னைஸ் வேணும், ஒரு நல்ல இடத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 6 வருஷமாக நீங்கள் படாத எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்மளால் சொல்ல முடியும் துலாம் ராசியில். நான் தான் ஒரே ஒரு பேர் மட்டும் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். ஏன்னா அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியும், அவர் எடுத்த முயற்சிகள்லாம் நமக்கு தெரியும். எவ்வளோ அவர் முயற்சி எடுத்திருக்கிறாரு, எந்த அளவுக்கு அவர் வந்து கஷ்டப்பட்டுருக்கிறாருங்கிறதுக்கு நிறைய நாடறிந்த விஷயம். அப்போ அவங்களுடைய முயற்சிகளுக்கு கூட இப்போ தான் வெற்றி தேடி வந்துள்ளது. அவர் எங்கேயும் தேடி போல, வேணவே வேணான்ட்டாரு. வெற்றி அவரை தேடி சென்றுள்ளது. காரணம் என்ன? துலாம் ராசி. அப்போ பாருங்கள், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், அதை சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அங்கே சார்ந்து என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸு, பினாமிஸ் மாதிரி சொத்து பத்து பணங்காசுகள் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் வரவு செலவுகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க, கனிம வளங்கள், பில்டர்ஸு. இப்போ துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா பில்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, கனிம வளங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கனாக்கா ஆர்கிடெக்டு, இன்னும் சொல்லப்போனால் சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்க மடாதிபதிகள், இதில் நிறைய துலாம் ராசி என்பர்கள் இருக்கிறாங்க. அதே போல் வேலை, உத்தியோகம், வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் செய்யக்கூடியவங்க, ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவம். சினிமா துறை தான், சினிமா துறை கலைத்துறைன்னு சொல்லிடலாம், நாம் கலைத்துறையை சார்ந்தவர்கள். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரிதான், துலாம் ராசி அன்பர்களே, நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த மார்ச் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி முழுக்க முழுக்க துலாம் ராசிக்கு சிறப்பு.
திருக்கணிதம் ஜெயிக்குமா, வாக்கியம் ஜெயிக்குமானா இப்போவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. வாக்கியம்தான் ஜெயிச்சிருக்கு சார். திருக்கணிதம் எப்பயோ நடந்து போச்சு, ஆனால் இழுபறியிலே இருந்தது. இந்த திருநள்ளாறு சனி பெயர்ச்சி வந்தது 6 மாதத்துக்கு முன்பாக, 3 மாதத்துக்கு முன்பாக. அழகாக வெற்றியை எதை நீங்கள் நினச்சிங்களோ, உங்கள் மனசு எதை எந்த வெற்றி வேண்டும் என்று ஏங்கியதோ, நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் இடத்தில் சனி பகவான் உங்களை வைத்திருக்கிறார். மகிழ்ச்சியாக இருங்கள் துலாம் ராசி அன்பர்களே. உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான், மனக்குழப்பங்களாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், மனசில் ஒரு பயமாக இருக்கலாம், பெரிய மனக்குழப்பமாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். சார் எவ்வளோ பேர் தொழிலே இல்லாமல் நம்மக்கிட்ட வாராகி அவங்கள ஜெயிக்க வச்சுருக்காங்க சார். எத்தனை நண்பர்கள் துலாம் ராசியில் நாம் சொல்ல முடியும்? நம்ம இப்போ சொன்னோம், டிடிவி ஐயா சொன்னோம். நம்ம எத்தனையோ தொழிலதிபர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், மடாதிபதிகள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி அன்பர்களே, நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவது ஒரு நல்ல சனி பெயர்ச்சியாக இது உங்களுக்கு அமைகிறது. நம்ம அதை சத்தம் போட்டு உறக்க சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, நியாயமான முறையில், தர்மமான முறையில் காத்திருந்திருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு வெற்றி உறுதி, கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. சரி, இப்போது இந்த மார்ச் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். உலகம் முழுவதும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்ச் 6ஆம் தேதி துலாம் ராசிக்காக ஒரு சனி பெயர்ச்சி பரிகார ஹோமம், யாகம், வேள்வி நடைபெறுகிறது. இது உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், உங்கள் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அது கம்பெனி பேராக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களுக்கோ இல்லை குடும்பத்துக்கோ இல்லை உங்கள் பேருக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தி. அப்போ நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, நடைபெறக்கூடிய இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, நல்ல பதவி, படிப்பு, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, அதே போல் ப்ரமோஷன்ஸ், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். வேலைக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய, வேலை வேணும் அப்படின்னு வேலை நிமித்தமாக ஃபேமிலி ரிலேட்டடாக வெளிநாடு, பிஸ்னஸ் ரிலேட்டடாக வெளிநாடு போகணும், இல்லை வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், அங்கே எதுவும் வேலையில் ட்ரபுளாக இருக்குது, கவலையே வேண்டாம் துலாம் ராசி என்பவர்களை. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நன்மையான காலங்களாக அமைந்துவிடும். நீங்கள் பரிகார ராசி அல்ல, நன்மை பெறக்கூடிய ராசி. ஆனாலுமே கூட ஒரு முறை இந்த சமயத்தில் சனி பகவானுக்கு அந்த சங்கல்பம் பண்ணி உங்கள் பேர்களெல்லாம் சொல்லி சங்கல்பம் செய்து கொண்டு சனி பகவானுடைய நல்லாசிகளை பெறுவது சிறப்பு. துலாம் ராசி சிறப்பான எதிர்காலம், கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே.